ஒருவேளை ஒன்றிய அரசினுடைய ஆட்சிக்கு ஒரு பங்கம் வர்ற மாதிரி இவங்க வேலை செஞ்சாங்கன்னா உடனடியாக இவங்களை ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வச்சுட்டு ஒரு வழக்கை வேண்டுமென்றே போட்டு விட்டுட்டு இவங்க அதிகாரத்தை முடிச்சு விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு மிரட்டல் விடக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த சட்டம். நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை இருக்கிற ஒரே காரணத்தினால போற போக்குல எல்லா சட்டத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த சங்கி கும்பல். பாஜக கட்சியில இருக்கிற பியூன் வீட்டுக்கு கூட ஈடி போகாது. ஆனால் எதிர்கட்சி தலைவர்களை தூக்கி உள்ள போடும். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சர் ஒரு மதுபான போலி கொள்கை அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி உள்ள வச்சாங்க. வணக்கம் தோழர்களே. இன்றைக்கு அதிர்ச்சிகரமான ஒரு பிளாக்மெயில் சட்டத்தை பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறது. அதற்கான மசோதாவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்தார். நாடாளுமன்றமே கொந்தளிச்சு அந்த மசோதாவினுடைய நகலை கிழித்து அமித்ஷாவின் முகத்தில் விட்டறிந்து கடுமையான முழக்கங்களை அங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். இந்த சட்டத்தின் மூலமாக இனி தேர்தல் இல்லை என்றுதான் உள்ளடி வேலை. என்ன நடக்குது நாடாளுமன்றத்துல அப்படின்னா, ஒரு பிளாக்மெயில் சட்டத்தினுடைய மசோதாவை இன்றைக்கு அமித்ஷா தாக்கல் செஞ்சிருக்காரு. நாளைக்கோட இந்த கூட்டத்தொடர் முடிய போகுது. ஆனா இன்றைக்கு அவசர கதியிலே இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கான மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ ஒரு மந்திரி யாரோ ஒருத்தர் அவர் மீது குற்றம் சாட்டி அவர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 30 நாள் கழிச்சு 31வது நாள் அவர் பதவியில இருக்க முடியாது. அவர் பதவி பறிக்கப்படும். நீங்க தண்டனை அடைஞ்சா மட்டும்தான் பதவியை பறிக்க முடியும். வேணா பதவியை விட்டு அவரா விலகலாம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் உருவாக்கி இருக்கிற சட்டம் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகளை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துகிற ஒரு மோசமான சட்டம். ஏன் கூட்டணியா நின்று இன்றைக்கு மோடிக்கு 3வது முறை ஆட்சியை பிச்சை போட்டு இருக்கிறாருங்கல்ல 2 கூட்டணி, நிதிஷ்குமார் யாதவும் இங்கே சந்திரபாபு நாயுடுவும். இவங்க 2 பேருமே கைய கட்டிக்கிட்டு நிக்கணும். ஒருவேளை ஒன்றிய அரசினுடைய ஆட்சிக்கு ஒரு பங்கம் வர்ற மாதிரி இவங்க வேலை செஞ்சாங்கன்னா உடனடியாக இவங்களை ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வச்சுட்டு ஒரு வழக்கை வேண்டுமென்றே போட்டு விட்டுட்டு இவங்க அதிகாரத்தை முடிச்சு விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு மிரட்டல் விடக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த சட்டம். இதுல என்னன்னா, ஒரு காலத்துல இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசியல்வாதி, அதுவும் ஒரு முதலமைச்சரோ ஒரு மந்திரிகளோ ஒரு ஒன்றிய அமைச்சரோ யாரோ ஒருத்தர் ஒரு தவறு செய்திருந்தால் அந்த தவறு நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனைக்கு அடைகிற போதுதான் அவருடைய பதவி பறிக்கப்படும். தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு பதவி விலகிறது உண்டு, அது வேற. ஆனா பதவி பறிக்கப்படுவது என்பது இப்படித்தான் வழக்கம். இந்திய அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை. இத உடைச்சு காலி பண்ணிட்டு தான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய இந்த புதிய மசோதா தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மசோதா கடைசி நேரத்துல தாக்கல் பண்றாங்களே அப்படின்றதுக்காக நாடாளுமன்றத்தினுடைய செயலாளர்கிட்ட அவசர கடிதம் எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கி இந்த நாடாளுமன்றத்தினுடைய அவை தலைவர் இருக்கார்ல ஓம் பிர்லா, அவர் சுத்த சங்கி, அந்த சுத்த சங்கி கிட்ட கையெழுத்த வாங்கி அவசர கதியில விவாதமே செய்யாம இந்த சட்டத்தை உருவாக்க ட்ரை பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சட்ட திருத்தமோ ஒரு புதிய சட்டமோ ஒரு மசோதாவோ கொண்டு வர்றாங்கன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல அதை பேசணும், அதை குறித்து விவாதம் பண்ணணும், அதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னு பேசி அதுக்கப்புறம் அந்த சட்டம் வரும். இப்ப நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை இருக்கிற ஒரே காரணத்தினால போற போக்குல எல்லா சட்டத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த சங்கி கும்பல். இந்த 1 வாரம் நடந்த போராட்டத்திலே ஏராளமான சட்டங்களை உள்ளடி வேலையில கொண்டு திருத்தி நிப்பாட்டி விட்டுருக்கானுங்கன்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு நான் ஒன்னு சொல்றேங்க. சிபிஐ, ஐடி, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் அமலாக்கத்துறை, இடி, அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள், அப்புறம் ஆளுநர் போனவர் வந்தவர் இவங்களெல்லாம் வச்சு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை ஏற்கனவே சதச்சுக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை எந்த வேலையும் செய்ய விடாம ஒரு உள்ளடி வேலை செஞ்சு அவங்க நீதிமன்றத்துல போய் அடிச்சு ஆடி ஒரு சட்டத்தை ஒரு உரிமையை பெற்று வரக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் இன்றைக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் தள்ளப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த மசோதா என்பது பேராபத்தை உருவாக்கும். இப்ப நீங்க தேர்தலை எப்படிங்க இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா, நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன்.
சட்டமன்றத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் யார் தேர்ந்தெடுக்கிறா? மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த ஜனநாயக உரிமையோடு ஒரு ஆட்சி அமைகிறது என்றால் நீ ஒரு பொய் கேஸ போட்டு ஈஸியா வேலையை முடிச்சுட்டு போயிருவ. இதன் மூலமாக தேர்தலை செல்லாம ஆக்குறது. ஏற்கனவே ஓட்டு திருடி உட்கார்ந்து இருக்கு இந்த கும்பல். இந்த ஓட்டு திருட்டு கும்பல் இந்த தேர்தலை செல்லாமாக்குறதுக்கு இது மாதிரியான உள்ளடி சட்டங்களை, பிளாக்மெயில் சட்டங்களை கொண்டு வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மட்டும் இல்ல, இந்த நாட்டின் அரசியலையே சீர்குலைக்கிற ஒரு அபாயகரமான சூழல்ல இந்தியாவை நிறுத்திருக்கு. உங்களுக்கு புரியும்படியா ஒரு உதாரணம் சொல்றேனே. ஒரு அவதூறு வழக்கு. என்ன அவதூறு வழக்கு? போன பாராளுமன்ற தேர்தல், அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்துல பேசுறாரு. அது என்னப்பா, மோடின்னு பேரு வச்ச புறம் திருட்டு பயலா இருக்கான் அப்படின்ற. உடனே குஜராத்ல அவர் மீது அவதூறு வழக்கு பதியப்படுது. 4 வருஷம் கழிச்சு அந்த வழக்கு கையில் எடுக்கிறாங்க. ஏன்? நாடாளுமன்றத்துல வச்சு கொடன்னு கொடைஞ்சிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல நாடாளுமன்றத்தை விட்டு ராகுல் காந்தி அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து ஒரே நாள்ல தீர்ப்பு வாங்கி, தீர்ப்புடைய காப்பி சம்பந்தப்பட்டவங்க கைக்கு போறதுக்கு முன்னாடி அரசுக்கு போயிருது. உடனே அது ராத்திரியா மக்களவை சபாநாயகருக்கு போயிருது. உடனே அவர் டிஸ்மிஸ் பண்றாரு. மறுநாள் வீட்டுல தண்ணி கட்டு, கரண்ட் கட்டு. உடனே 2-3 நாள்ல வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளவு அராஜகம் பண்ணாங்க. ஒன்னு யோசிச்சு பாருங்க. அவதூறு வழக்கு போடுவதாக இருந்தால் மோடி மீதும் அமித்ஷா மீதும் தான் ஒட்டுமொத்த அவதூறு வழக்குகளையும் போடணும். மக்களுக்கு எதிரான பிரச்சாரம், மக்களுக்கு எதிரான பிரிவினைவாதத்திற்கான பிரச்சாரம், மக்களை கேடுகட்டவர்களாக காட்டுகிற பிரச்சாரம், இப்ப தமிழ்நாட்டுக்காரர்களை திருடர்களாக காட்டிய பிரச்சாரம், எல்லா யோகியத்தனத்தையும் இந்த கும்பல் பண்ணுது. ஆனா இவனுங்க மேல எந்த வழக்கும் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், ஈடி வழக்கு, ஏதாவது ஒரு வழக்கு ஆளுகிறவர்கள் மீது இருக்கிறதா, அல்லது ஆளுகிறவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க மேல இருக்கா, அல்லது குறைந்தபட்சம் அது அவங்களுடைய நண்பர்களான கார்பரேட்டுகள் மீது இந்த ஈடி போய் வேலை பார்த்திருக்கா? இல்லை. ஏன்னா ஈடியும் மற்ற அமைப்புகளும், விசாரணை அமைப்புகளும் பாஜகவினுடைய ஏவல் நாய்களாகி ரொம்ப நாள் ஆச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, இவங்களுடைய வேலை எதிர்கட்சிகளை மிரட்டுவதும், நிறுவனங்களை மிரட்டுவதும், அவர்கள்ட்ட இருந்து பணம் பறிக்கிறது, அப்படின்னா அவங்களை கூட்டணி சேர்த்து ஓட்டு பொறுக்குவது. அப்படிதான் இன்னைக்கு அதிமுகவை தமிழ்நாட்டுல தூக்கி வச்சுட்டு எல்லா வேலையும் பாக்குறாங்க. நாளைக்கு இப்படி ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நாங்க ஒன்றிய அரசு கொடுக்கிற ஆதரவை நாங்கள் திரும்ப பெறுகிறோம். நிதிஷ்குமார் அறிவிக்கிறாரு, சந்திரபாபு அறிவிக்கிறார். என்ன நடக்கும்? அடுத்த செகண்ட் 2 பேரும் உள்ள போவாங்க. அதுக்கு அடுத்த ஒரே மாசத்துல அவங்க 2 பேரும் பதவி இழப்பாங்க. அடுத்து அவங்க அதிகாரத்தை பறிச்சுட்டு அதே கட்சியில இருக்கிற ஆளுகளை காசை கொடுத்து வாங்கி ஆட்சியை மாற்றி அமைக்க முடியும் இவர்களால். இவங்க நேர்மையாக எதையுமே அணுக மாட்டார்கள். இதுல உங்களுக்கு இன்னொரு கேள்வி கூட வரலாம். ஏங்க, பிரதமர் பிரச்சனை பண்ணாலும் அவரையும் நீக்கலாம் தானே சொல்லி இருக்குன்னு. என்னைக்காவது அது நடக்குமா? மோடி மேல ஏதாவது ஒரு கேஸை நீங்க போட்டுருவீங்களா கேக்குறேன். மோடி பண்ணாத ஊழலா? பிஎம் கேர் ஊழல் மோடி பேர்ல நடந்த ஊழலுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தோம்? இந்த ஈடி போய் என்ன விசாரணை பண்ணுச்சு? ஒண்ணும் இல்ல. இன்னும் சொல்ல போனா ரஃபேல் விமானம் 500 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு காங்கிரஸ் அரசு. அதை 1500 கோடிக்கு ஒப்பந்தமா மாத்தி கொள்ளையடிச்ச கும்பல் தான் இந்த பாஜக கும்பல். ஆனா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போகிற போது என்ன சொன்னாங்க? இல்லங்க, இது அரசினுடைய கொள்கை அப்படின்னா. கொள்ளையடிக்கிறது அரசினுடைய கொள்கை. உடனே உச்ச நீதிமன்றம் அரசு கொள்கைகளில் நாங்கள் தலையிட மாட்டோம் வந்துச்சா தீர்ப்பு. இப்ப உங்களுக்கு புரியுதா? பாஜக கும்பல் எவனும் உள்ள போக மாட்டான். இதுவரை ஏதாவது ஒரு பாஜக கார வீட்டுக்கு ஈடி போயிருக்கா? இங்க லோக்கல்லங்க ஒரு கமலாலயத்துல பியூன் வேலை பாக்குறவரு, அந்த ஆள் பேரு ஜோதிமணி. அவரு மணல் கடத்தல்ல ஒரு ஆளா இருக்காரு. அவர் பேரும் மணல் கடத்தல் கும்பலினுடைய டைரியில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அவர் வீட்டுக்கு ஈடி போயிருக்கு. அவர் பாஜக காரன் தெரியாம ஈடி போய் அடுத்த செகண்ட் எங்க இருந்து போன் வந்துச்சுன்னு தெரியல, அவசர அவசரமா ஈடி தெரிச்சு வெளியே ஓடுது. மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே ஓடுது ஈடி. அப்ப என்ன அர்த்தம்? பாஜக கட்சியில இருக்கிற பியூன் வீட்டுக்கு கூட ஈடி போகாது. ஆனால் எதிர்கட்சி தலைவர்களை தூக்கி உள்ள போடும். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சர், ஒரு மதுபான போலி கொள்கை அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி உள்ள வச்சாங்க. அவர் கட்சியினுடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா, அவரை தூக்கி 2.5 வருஷம் உள்ள வச்சாங்க. அவங்க கட்சியினுடைய மற்ற மந்திரிகள் 2.5 வருஷம் உள்ள இருந்தாங்க. அவங்க கட்சி மாற மாட்டான்னு உறுதியா இருந்ததுனால அவங்களுக்கு ஜாமீன் கூட கொடுக்க மறுத்துச்சு.
ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் தலையிட்டு இந்த கேஸ் எல்லாம் ஒரே விசாரணையில அடிபட்டு காணாம போயிடும், சாட்சிகளே இல்லாமல் சான்றாதாரங்கள் இல்லாம நீங்க அயோக்கியத்தனம் பண்றீங்கன்னு ஈடிய அடிச்சு மூஞ்சிய ஒட்டச்சு உச்ச நீதிமன்றம் அனுப்பிச்சு. இவங்களை எல்லாம் விடுதலை பண்ணது உச்ச நீதிமன்றம் தான். நீங்க அப்படியே வந்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் அவரை தூக்கி உள்ள போட்டுச்சு. இங்க அப்படியே வந்தீங்கன்னா இவங்களை வச்சு செஞ்சிட்டு இருந்தார் இல்லையா தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், அவருடைய பொண்ணு கவிதா, அவங்களை தூக்கி உள்ள போட்டுச்சு. நீங்க அப்படியே வந்தீங்கன்னா இதே கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார், அவரை தூக்கி உள்ள போட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல எல்லாருமே எதிர்கட்சி சார்ந்தவர்கள் இருப்பாங்க. தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கி உள்ள போட்டது, போன வாரம் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டுல வந்து ரைடு பண்ணது. இப்ப எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க, எதிர்கட்சிகளுடைய வீட்டில் மட்டும்தான் இவர்கள் செயல்படுவார்கள். எதிர்கட்சியில தப்பி பொழைச்சு உசுரை காப்பாத்தி அந்த கட்சியில சேர்ந்துட்டா புனிதர்கள் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு வேலை இங்க நடக்க போகுது. ஏற்கனவே தேர்தல்ல ஓட்டு திருட்ட செஞ்சு கையுங்களமா இந்த கும்பல் சிக்கி இருக்கு. ஏற்கனவே ஓட்டு திருட்டுல மக்கள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. இனி ஒருவேளை தேர்தலை வைத்து நாம் ஜெயிக்க முடியாது, மக்கள் மன்றத்துல போய் ஓட்டு கேட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு மோடி கும்பலுக்கு. சோ தேர்தலே இல்லாமல் ஆக்குவது எப்படி? குறுக்கு வழியில யோசிக்கிறான். நீ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது இருந்துட்டு போ, நான் நினைச்சா மட்டும்தான் நீ அதிகாரத்துல இருக்க முடியும். அப்ப என்ன செய்யலாம்? உன் மேல ஒரு போலி கேஸ நான் போடுவேன், போட்டு உன்னை தூக்கி உள்ள தள்ளிடுவேன். 30 நாள் உள்ள இருந்தா உன் பதவி ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதுக்கப்புறம் நீ கேஸ முடிச்சு நீ வெளியே வர அன்னைக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அரசியல் சாசன சட்டத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கூட இருக்கிற போராளிகள்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. இந்த போராளிகள் வேற ஒரு ஜோனல்ல போயிட்டே இருப்பாங்க. இந்த போராளிகளுக்கு இந்த அயோக்கியத்தனம்லாம் கண்ணுக்கு தெரியாது. அடிச்சு ஆடணும்ன்ற புரிதல் இருக்காது. இவன் ஒரு பக்கம் ஏறிட்டு போயிட்டு இருப்பான். இப்ப ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த சட்டத்தின் மூலமாக அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக செய்வது இல்லை, எதிர்கட்சிகளை அரசியலற்றவர்களாக மாற்றுகிற ஒரு அயோக்கியத்தனத்தை திட்டமிட்டு கொண்டு வருகிறதா இந்த சட்டத்தினுடைய வேலையே. அப்ப மக்கள் என்ன நினைச்சா எனக்கு என்ன, நான் நினைக்கிறதா அரசியல் என்கிற அயோக்கியத்தனத்தினுடைய வெளிப்பாடு இந்த சட்டம். அப்ப ஒன்னே ஒண்ணுதாங்க மாற்று. எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும், நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர், அவனவே அடிச்சு ஓட விட்டு தற்கொலை பண்ண வச்சதுதான் மக்கள் சக்தி. செம்படை வருதுன்னு தெரிஞ்ச பிறகு, ஸ்டாலின் தலைமையில செம்படை வருதுன்னு தெரிஞ்ச பிறகு ஓடி போய் தற்கொலை பண்ணி செத்தான். சர்வாதிகாரிகளுக்கு இதுதான் முடிவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் ஒற்றுமையா நின்னு களம் கண்டோம் என்றால், அதிகாரத்துக்கு எதிராக எதையும் செய்ய துணிந்தோம் என்றால் மாற்றம் நிச்சயம் வரும். இல்லன்னா அரசியலே இருக்காது. பாஜக சொல்றதுதான் அரசியலா இருக்கும். பாஜகவை வேடிக்கை பார்க்கிற இடத்துலதான் மக்கள் நிறுத்தப்படுவாங்க. அதனால பாஜக கும்பல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இவனுங்களை அடிச்சு அப்புறப்படுத்துகிற அரசியலை நாம் செய்ய வேண்டும் தோழர்களே.